பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. ரோமர் 4:21 அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனாக மாறினான். அப்படின்னா வல்லவனாக மாறினா அந்த விசுவாசம் அவனை முன்னோக்கி நடத்தினது. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டை நம்ம துவங்குறோம், ஒரு பழைய ஆண்டை முடிக்க போறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்து நம்மளோட விசுவாசம் நம்ம முன்னேற்றி கொண்டு போயிருக்கிறதா, அங்க எங்கே தோய்வு அடைகிறதா? நம்ம வாழ்க்கை தோய்வு அடைந்து சறுக்கி இடறுவதற்கு என்ன காரணம்னா, இந்த விசுவாசம் மங்கவோ, விசுவாசம் குறைந்து போகவோ, விசுவாசம் ஒழிந்து போகவோ நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய பயணம், நம்முடைய வெற்றி இல்லை நம்முடைய அடுத்த கட்ட நிலை தோய்ந்து போகிறது. இப்போ 1 தீமோத்தேயு 1 படிக்கும் போது இப்படி சொல்றாரு, சிலர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ இந்த விசுவாசம் என்ற ஒரு கப்பல் சேதமாயிட்டா அது கண்டினியூவா அது என்ன பண்ணல, பயணிக்கல, அது இடம் தெரியாமல் முழுகி போனது. அநேகருடைய வாழ்வு முழுகி போனதற்கு, கண்ணுக்கு தெரியாமல் போனதற்கு, அவர்கள் காணாமலே போனதற்கு, இல்லை என்றால் பயனற்று போனதற்கு காரணம் அந்த விசுவாசம். அருமையானவர்களே, நீங்க தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கொஞ்சம் உற்சாக சிந்தையோடு உங்க விசுவாசத்தை முனைப்போடு நீங்கள் விசுவாசத்திலே எப்படி மாறுங்க, வல்லவர்களாய் மாறும். ஏன் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறணும்? விசுவாசம் கண்டி இல்ல, விசுவாசம் தோய்ந்து போனது, விசுவாசம் குறை போனதுன்னா நீங்க நம்புகிற இறைவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற முடியாது. இறை நம்பிக்கை பெறணும்னா பைபிள்ல பல ஆதாரம். விசுவாசன்றது என்ன? கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து எதிர்பார்க்கிற நன்மையை அவர் கையால பெற வேண்டும் என்றால் அதுக்கு பேரு விசுவாசம். அப்ப நிறைய பேரோட வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்காமல் போனது என்ன காரணம்? அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள், ஊழியம் செய்வார்கள், தான தர்மம் பண்ணுவார்கள். அவங்க வாழ்க்கையில சின்ன தொய்வோ, இடர்பாடோ, கஷ்டங்களோ வரும்போது அதுல திமிரி கொண்டு வராம அதிலே மூழ்கி போனதுக்கு என்ன காரணம்? புலம்புவது என்ன காரணம்? அந்த விசுவாசம் அவர்கள் சரியாய் அதை நிர்வகிக்கவோ, மெயின்டைன் பண்ணவோ, அந்த விசுவாசத்திலே பலப்படவோ அவர்கள் சில முயற்சிகளை அவர் செய்வதில்லை. அதான் ஆபிரகாம் விசுவாசத்திலே அவர் பலசாலியாக வல்லவனாக மாறினான். அப்ப இது நமக்கு கற்றுத்தர பாடம் என்ன? நம்ம எவ்வளவு விசுவாசத்திலே பயணிக்கிறோமோ, விசுவாசத்திலே முன்னேறி போகிறோமோ, விசுவாசத்தை உடையவர்களாய் மாறுகிறோமோ, அது நம்மை இருக்கிற வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, பாவத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து நம்மை முன்னோக்கி தள்ளுகிறது. அப்ப முன்னோக்கி நீங்கள் போக வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது என்ன? 1 கொரிந்தியர் 12:8-9 படித்தினா அது ஒரு வரம் என்று சொல்லி, தி கிஃப்ட்ஸ். அப்ப இறைவன் கொடுத்த பல வரங்களிலே ஒரு வரம் விசுவாசம். யாருக்குள்ள அந்த விசுவாசம் என்ற வரத்தை வாங்கியிருக்கார்களோ அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை அவங்க வாழ்க்கையில் கண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு சாமி இந்த பூமியில அவரை நம்பினவர்களை பார்த்து அடிக்கடி கேட்கிற, உங்க விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? நான் விசுவாசம் சுகமாக்குவேன், அற்புதம் செய்வேன், நம்புறியா? அந்த விசுவாசத்தை கேட்கிறார். விசுவாசம் கண்டு இருந்துச்சுன்னா இறைவனுடைய அற்புதத்தையும் அதிசயங்களையும் கொள்ளை பொருளாக நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். தேவ மக்களே, நீங்க அது பெரிய 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 முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அவர் உண்டு, நம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறார். அவரை நம்பினவர்களை கைவிடுவதில்லை. அதில் நீங்க உறுதியா 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 இன்னும் மேலே மேலே நீங்கள் அது பயிற்சி எடுக்கும் போது இந்த விசுவாசம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அது அளிப்பது மாத்திரமல்ல, அநேகர் உங்களையும் நீங்கள் வழிபடுகிற இறைவனையும் பின்பற்றுவதற்கு அந்த விசுவாசம் அற்புதம் கொண்டு வரும். வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். அப்போ தானியேலோட பக்தன் சிங்கத்தின் கெவிலை போடும்போது சிங்கம் ஒன்றும் செய்யல, சிங்க வாய் கட்டப்பட்டது. ஆனா அந்த விசுவாசத்தினால அந்த நாட்டின் அரசனே மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவன் கேட்கிறான், நீங்க ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்பிவித்தாரோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் விசுவாசம் அநேகருக்குள்ளே அது பிரபலமாக மாறினது. நம்ம அநேக விஷயம் தோய்ந்து போனதுக்கும், இடர்பாடுறதுக்கும், நம்முடைய ஊழியமோ நம்முடைய வாழ்க்கையோ தோய்ந்து போனதற்கு, சராசரி மனிதனை போல மாறி போனதற்கு நமக்குள்ளே குறைந்து காணப்படுகிற விசுவாசம். இன்றைக்கு அருமையான தேவ மக்களே, கர்த்தரை நம்புகிறவர்களே, நீங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய தெய்வத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையும், அந்த அன்பும், அந்த பக்தியும் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றால் உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். அது என்ன செய்ய தெரியுமா?
உங்கள் வாழ்விலே நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அது உங்களுக்கு வந்து சேரும். அதனால விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். தேவன் கொடுத்த சகல நன்மை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாவோம். இந்த வசனம் ரோமர் 4:21 உங்க வாழ்க்கை பழித்து உங்களை எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காராக மாற்றும் சந்தேகமில்லை. நம்புங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.